ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த சந்தோஷ நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 10வது வேத வசனத்திலே தேவன் மோசையோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்துல செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று தேவன் மோசையோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். தேவன் மோசையோடு கூட உடன்படிக்கை பண்ணினது மாத்திரமல்ல, உன் வாழ்விலே அதிசயங்களை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பல காரியங்களிலே நம்மளோடு கூட பேசினார். உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்கிற தலைப்பில் தேவன் அநேக காரியங்களை மோசையை வைத்துதான், அல்லது மோசையினுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லியோ, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படியெல்லாம் அற்புதத்தை செய்தார் என்றோ, மோசையை கொண்டு தேவன் தேசத்திலே எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி தேவன் தொடர்ந்து நம்மளோடு கூட பேசிக்கொண்டே வந்தார். ஒருவேளை இதற்கு முந்தின செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்க விரும்பினால் ஜாக்லின் ஜான்சன் என்ற பேஸ்புக்கிலும் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலிலும் போய் நீங்கள் பார்க்கிற பொழுது இதற்கு முந்தின செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்க முடியும். அது உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொடுக்கும். உண்மையாலுமே ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழ வேண்டும் என்கிறதான அநேக தலைப்புகளிலே தேவன் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். நீங்கள் போய் பாருங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. முதல் தலைப்பாக தேவன் நம்மளோடு கூட பேசினார். உன் கண்கள் அதிசயங்களை காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினார். அதனுடைய இரண்டாவது பகுதியாக இனி கர்த்தருடைய செய்கையை நீங்கள் காண்பீர்கள் என்று தேவன் நம்மளோடு கூட பேசினார். கர்த்தருடைய செய்கையை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் மோசையினுடைய வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர், அதாவது மோசையை கொண்டு அல்லது மோசையினுடைய வாழ்க்கையினுடைய திருஷ்டாந்தங்களை கொண்டுதான் தேவன் நம்மளோடு கூட அநேக காரியங்களை எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது, அதாவது மோசே விசுவாசத்தினாலே எப்படி பெரியவனானான் என்று சொல்லி, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் எப்படி வெறுத்தான் என்று சொல்லி, அவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட துன்பத்தை எப்படி அனுபவிக்க தெரிந்து கொண்டான் என்று சொல்லி, இனி வரும் பலன் மேல் மோசே எப்படி நோக்கமாய் இருந்தான் என்று, நிந்தையை எப்படி அதிக பாக்கியமாய் எண்ணினான் என்று சொல்லியோ அநேக காரியங்களை குறித்து தேவன் நம்மளோடு கூட மோசையை கொண்டு பேசினார். கடந்த வாரங்களிலே தேவன் நம்மளோடு கூட பேசினார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி தேவன் நம்மளோடு கூட பேசினார். அதாவது மோசையை குறித்து வேதத்துல என்னாகமத்திலே வாசிக்கிற பொழுது தேவனே மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மோசே எங்கும் உண்மையுள்ளவன், தேவனுடைய வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன், மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லி தேவனே மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படி எந்த விஷயத்திலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்பதை குறித்து தான் கடந்த வாரத்திலே தேவன் நம்மளோடு கூட பேசினார். இந்த வாரத்திலும் மோசையை குறித்து இன்னும் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை குறித்து தான் இன்றைய நாளில நாம தியானிக்க போறோம். வேதத்திலிருந்து வாசிப்போம் என்றால் சங்கீதத்தின் புஸ்தகம் 106வது சங்கீதம் 23வது வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டே அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வாக்கினுடைய தலைப்பு திறப்பின் வாயிலே நில்லுங்கள். நிச்சயமாலுமே கர்த்தருடைய செய்கையை நீங்கள் காண போகிறீர்கள். திறப்பின் வாசலிலே நின்று ஜெபியுங்கள். கர்த்தருடைய செய்கையை இனி நீங்கள் காண போகிறீர்கள். இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அப்படி அடிமைத்தனத்துக்குள்ள கடந்த ஜனங்களை தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட செய்த அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மோசையை கொண்டு என்ன செய்யறாரா, வெளியில அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை நோக்கி அவர்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அநேக அற்புதங்களோடும் அடையாளங்களோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மோசையை கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து
இருந்து வெளியே கொண்டு வருகிறார். அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர்கள் வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். அதாவது தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள், தேவனை கோபப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒன்று தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், அடுத்து மோசேக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இப்படி அநேக காரியங்களை தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டு வருகிற ஒரு நேரத்தில் தான் வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது ஆண்டவர் மோசேயை சீனாய் மலைக்கு ஏறி வர சொல்லுகிறார். அப்படி மோசே சீனாய் மலைக்கு ஏறி போன பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், மோசே எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியவில்லை, ஆதலால் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செலுத்த வேண்டும், ஆதலால் ஒரு கன்றுக்குட்டியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நாங்கள் வணங்கத்தக்கதாய் தெய்வத்தை நீர் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனிடத்தில் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது ஆரோன் என்ன செய்கிறார், ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி அதை வணங்க வைக்கிறார். இதை பார்த்த உடனே தேவனுக்கு மிகுந்த கோபம் வந்தது, மிகுந்த ஒரு கோபம் வந்தது. உடனே அந்த நேரத்தில் தான் தேவன் மோசையை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், யாத்திராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை குறித்து வாசிக்கிற வழிநடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் வணங்கா குலத்துள்ள ஜனங்கள், அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். ஆதலால் மோசே நீ அவர்களை நான் அழித்து போடுகிறேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி தேவன் மோசே கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி அழிக்கும்படி பேசுகிற பொழுதுதான் மோசே திறப்பல நின்று தேவனிடத்தில் பேசுகிற வார்த்தை தான் சங்கீதத்தின் புஸ்தகம் 106வது சங்கீதம் 23 வாசிக்கிற பொழுது, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி அழிக்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் மோசே தேவனிடத்தில் போய் திறப்பிலே நின்று இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது தேவனுடைய உக்கிரத்தை ஆற்றும்படியாய் அல்லது உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டாக அல்லது தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வைத்த அந்த கோபத்தை ஆற்றும்படியாக திறப்பல நின்று மன்றாடுகிற வேத வசனம் தான் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 12-13 நம்ம வாசிக்கிற பொழுது இந்த இடத்துல வாசிக்கிறோம். 32ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கிற பொழுது, மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமி மேல் இராதபடி அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டு அவர்களை புறப்பட பண்ணினீர் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திருப்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபங்களோ, அவர்கள் உம்முடைய உக்கரத்தை தயவு செய்து மாற்றுங்க. ஏனெனில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து நீர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர். ஆதலால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலாக இருக்கிற உம்முடைய கோபத்தை எடுத்து போடு, உம்முடைய உக்கரத்தை எடுத்து போடும் என்று சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம். நீர் அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று சொன்னார். அடுத்து பாருங்க, உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அதாவது ஒரு பக்கம் சொல்றான், உங்களுடைய ஜனங்களுக்காக நீங்க பரிதாபம் கொள்ளுங்க, உங்க ஜனங்களுக்காக நீங்க பரிதாபம் கொள்ளுங்க, உங்க ஜனங்கள் மேல நீங்க பரிதாபம் கொள்ளுங்க, உங்க ஜனங்கள் மேல இருக்கிற உக்கிரத்தை எடுத்து போடு, உங்களுடைய ஜனங்கள் மேல இருக்கிற கோபத்தை எடுத்து போடு, உங்க ஜனங்கள் மேல நீங்க பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி மோசே தேவனிடத்துல என்ன செய்யறாரா திறப்புல நின்று ஜெபிக்கிறார். அடுத்த வேத வசனத்துல வாசிக்கிற பொழுது, உங்களுடைய வாக்கு தத்தத்தை நினைத்தருளுங்க. ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு கூட செய்த ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. நான் அவர்களை கானான் தேசத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன், வானத்து நட்சத்திரத்தை போல நான் அவர்களை மாற்றுவேன் என்று நீர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீரே. அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமின் நிமித்தம் நினைத்தருளோ, ஈசாக்கு நிமித்தம் நினைத்தருளோ, யாக்கோபின் நிமித்தமாவது இந்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளோ. உம்முடைய ஜனங்களை நீர் அழிக்க வேண்டாம், உம்முடைய ஜனங்களுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன் என்று அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான்.
பிரார்த்தித்தான் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். இன்னொரு இடத்துல வாசிக்கிற பொழுது யாத்திராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 32ல வாசிக்கிற பொழுது ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளோ, இல்லாவிட்டால் நீர் எழுதின உடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இதைத்தான் கடந்த வாரத்துல நான் உங்களிடத்துல சொன்னேன். எப்படின்னா, மோசேயை கர்த்தர் ஏன் உண்மை உள்ளவன் என்று சொல்றாரு, மோசே எப்படி அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால், மோசையினுடைய அந்த ஆரம்ப ஸ்டேஜை பார்க்கிற பொழுது நான் வரமாட்டேன் என்று சொன்னால், நான் எம்மாத்திரம் என்று சொன்னால் ஜனங்கள் என்னை நம்ப மாட்டாங்க, எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க என்று சொல்லி எல்லாம் சொல்ல, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லி, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லி எல்லாம் நிறைய சாக்கு போக்கு சொல்றான். அவன் களத்துல இறங்குற வரைக்கும் தான் அந்த சாக்கு போக்கு. ஆனா களத்துல இறங்கினதற்கு பின்பு தன்னுடைய ஜனங்களுக்காக திறப்புல நின்று மன்றாடுகிறான். ஒன்று, ஆண்டவரே என் ஜனங்கள் மேல நீங்க பரிதாபம் கொள்ளுங்க, ஆண்டவரே என் ஜனங்கள் மேல நீங்க பரிதாபம் கொள்ளுங்க என்று மன்றாடுகிறான். இரண்டாவது வாசிக்கிற பொழுது கெஞ்சி பிரார்த்திக்கிறான். உம்முடைய வாக்குத்தத்தத்தை நினைத்தருளோ, ஆபிரகாமோடு கூட செய்த உம்முடைய வாக்குத்தத்தத்தை நினைத்தரும் என்று சொல்லி அவன் கெஞ்சி பிரார்த்திக்கிறான். அடுத்து பாருங்க, அப்படி ஜனங்களை நீர் அழிப்பீர் என்று சொன்னால் என்னுடைய பெயரை நீர் ஜீவ புத்தகத்திலிருந்து என்ன செய்யுங்க, என்னுடைய பெயரை உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்ன செய்யுங்க, கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறான். அப்ப அந்த அளவுக்கு மோசே தன்கிட்ட கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புல உண்மையும் உத்தமமாய் அவன் இருந்தபடினால்தான் மோசையை குறித்து தேவன் சொல்லுகிறார், இவன் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் மோசையை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை என்ன செய்யுங்க, நீங்க கிறுக்கி போடுங்க. அப்ப எந்த அளவுக்கு தன்னையவே பணைய வைத்து ஜெபிக்கிறவனாயிருக்கிறான், தன்னையவே பணைய வைத்து அவன் ஜெபிக்கிறவனாயிருக்கிறான், தன்னையவே பணைய வைத்து இதோ நான் இருக்கிறேன், நீர் இருக்கிற ஆண்டவரே ஜனங்களுக்காக பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி தன் தரப்பிலே நின்று ஜெபிக்கிறவனாய், அல்லது தேவனுடைய உக்கிரத்தை மாற்றுகிறவனாய், தேவன் ஜனங்களுக்கு மேலாக இருக்கிற அந்த உக்கிரம் என்பது அந்த கோபத்தினுடைய உச்சந்தா உக்கிரம். ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான அந்த பொன் கன்றுக்குட்டியை செய்தது நிமித்தம், ஏனெனில் ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு அவர்கள் அந்த பொன் கன்றுக்குட்டியை செய்து அதுதான் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி அதற்கு அவர்கள் ஆராதனை செலுத்தினது நிமித்தம், ஏனெனில் என்ன என்று வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாக வேண்டாம், என்ன என்று வேறே தேவன் உங்களுக்கு உண்டாக வேண்டாம் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிற இந்த பட்சத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா, ஆரோனை ஏவி ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை தெய்வமாக்கினபடினாலே தேவனுக்கு அது உக்கிர கோபமாக இருந்தது. இந்த கோபத்து நிமித்தம்தான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழித்து நினைக்கிற பொழுதுதான் மோசே திறப்பல நின்று மன்றாடுகிறான். மோசே திறப்பல நின்று அவன் என்ன செய்யறானா, என் பேரை கிறுக்கி போடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாத ஒரு அந்த புத்தகத்துல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெயர் இல்லாத அந்த புஸ்தகத்துல என் பேர் இருக்க வேண்டாம், அது இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாத பரலோகத்துல நானே இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால நீ என்னுடைய பேரை நீங்க என்ன செய்ய, கிறுக்கி போடு ஆண்டவரேன்னு சொல்லி அவன் என்ன செய்தான், திறப்புல நிற்கிறான். தன்னையவே பணையம் வைத்து ஜெபிக்கிறான். எப்படி எஸ்தர் அகாஸ்வோ ராஜா கிட்ட போய் சொன்னாலே, என் ஜனத்துக்கு வருகிற பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க முடியும், என் ஜனத்துக்கு வருகிற அழிவை நான் எப்படி பார்க்க முடியும் என்று சொல்லி அவளும் சொல்றான், நான் செத்தாலும் சாகிறேன். இதுதாங்க திறப்பல நின்று ஜெபிக்கிற ஜெபம். தன்னையவே பணைய வைத்து ஜெபிக்கிற ஜெபந்தா திறப்பல நின்று ஜெபிக்கிற ஜெபம். தன்னையவே பணைய வைத்து ஜெபிக்கிற ஜெபந்தா திறப்பல நின்று ஜெபிக்கிற ஜெபம். அந்த ஜெபத்தை தான் மோசே செய்தார். இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை பார்க்க முடியும். ஒன்று, ஆபிரகாமை மோசே நினைவு கூர்ந்து சொல்றாரு, உம்முடைய தாசனாகிய ஆபிரகாம் அப்படின்னு என்ன, உம்முடைய சிநேகிதனான ஆபிரகாம். ஒன்று, உம்முடைய சிநேகிதனான ஆபிரகாமை கர்த்தர் நினைவு கூர்ந்திருப்பார். இரண்டாவது, மோசே தேவனுடைய சிநேகிதன், அதாவது ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு கூட முகமுகமாய் பேசினாரே. இப்ப அந்த ரெண்டு பேருடைய முகத்தையும் பார்த்திருப்பார். ஒன்று, ஆபிரகாம் சிநேகிதனான ஆபிரகாமினுடைய முகத்தையும் பார்த்திருப்பாரு. இரண்டாவது,
இரண்டாவது சிநேகிதனான மோசே இப்படி கெஞ்சறாரே அப்படின்னு சொல்லி உடனே தேவன் என்ன செய்தாரா? அந்த உக்கிரத்தை திருப்பி விட்டார். ஏன்னா ஒருபோதும் தேவனுக்கு ஜனங்களை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம் கிடையாது. ஜனங்களை அழிக்க வேண்டும், ஜனங்களை கொல்ல வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம் கிடையாது. ஏனெனில் ஜனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறவராயிருக்கிறார், ஜனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறவராயிருக்கிறார், ஜனங்களுக்காக அவர் மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார், ஜனங்களுக்காக அவர் மனதுருகுகிறவராயிருக்கிறார். திரளான ஜனங்களை கண்டு அவர் மனதுருகுனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஜனங்கள் மேல் தேவன் பரிதாபம் கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுக்காக, ஒரு லேகியனுக்காக இக்கரையிலிருந்து அக்கறையை போய் அந்த மனுஷனை விடுவித்தாரே, அவ்வளவு பரிதாபம் உள்ள மனதுருக்கம் உள்ள மகிமையான ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனெனில் தன்னுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம் கிடையாது. ஆனால் அந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தீர்மானம். ஆனா இந்த இடத்துல அவர்கள் செய்த அந்த காரியங்கள் தேவனுக்கு மிகுந்த கோபத்தை கொண்டு வந்தபடினாலே அந்த உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும்படியாய் தேவன் நினைத்தார். ஆனா இந்த இடத்துலதான் மோசே தரப்புல நிக்கிறான் என்று சொல்ற தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லி மோசையை சொல்லுகிறதுக்கு அடுத்த இன்னொரு காரியம் என்னன்னா, ஏனெனில் சிநேகிதனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும். சிநேகிதன் ஏன்னா மோசைக்கு நல்லா தெரியும் தேவன் ஒருபோதும் அதை விரும்புகிறவர் அல்ல, தேவன் ஒருபோதும் அதை விரும்புகிறவர் அல்ல, ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்கிறதை தேவன் விரும்புகிறவர் அல்ல என்று சொல்லி மோசே தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து சிநேகிதனான தேவனுடைய அந்த இருதயத்தை விளங்கி கொண்டபடியினால் தான் மோசே தரப்பல நின்று ஜெபிக்கிறார். இதே சாப்டர் நம்ம ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அங்கேயும் பாருங்க, தேவனுடைய சிநேகிதனான ஆபிரகாமிட்ட ஆண்டவர் வருகிறாரு. ஆபிரகாமிட்ட ஆண்டவர் வந்து பேசி கொண்டிருக்கிறாரு. நான் உனக்கு குழந்தையை தருவேன் அப்படி எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமிட்ட பேசி கொண்டிருக்கிற பொழுதுதான் ஒரு காரியத்தை தன்னுடைய சிநேகிதனான ஆபிரகாமிட்ட ஒரு காரியத்தை ஷேர் பண்றாரு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, நான் என்ன செய்ய போறேன், ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வேதவசனம் பாருங்க. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவினுடைய கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையே என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 25 வருடமாக குழந்தை இல்ல. இந்த குழந்தை இல்லாத நேரத்துல தேவன் ஆபிரகாமை சந்தித்து நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறேன் என்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆற்ற சொல்றாருன்னா ஆபிரகாமிட்ட சொல்றாரு. ஆபிரகாமிட்ட சொல்லினதுக்கு பின்பாக சோதோம் கொமோராவை நான் அழிக்க போகிறேன் என்று அந்த செய்தி கொண்டிருக்கிறது. இனி எனக்கு ஒரு பிள்ளை அந்த பிள்ளை கொடுக்கிறாரு. அந்த சந்தோஷமான செய்தி சொல்லல நினைக்கல. இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது தேவனுடைய இருதயத்துல ஒரு துக்கம் இருக்கிறது. அதுதான் சிநேகிதன். இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவனுடைய சிநேகிதனான மோசே தரப்புல நிற்கிறான். இந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இந்த இடத்துல திறப்புல நின்று மன்றாடுறா. 50 நீதிமான் இருந்தா, 40 நீதிமான் இருந்தா, 30 நீதிமான் இருந்தா, 20 நீதிமான் இருந்தா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தேவனுடைய இருதயத்தை விளங்கி கொண்ட ஆபிரகாம் திறப்புல நின்று மன்றாடுகிறார். இதுதான் தேவனுடைய சிநேகிதன் என்று ஆபிரகாமை சொல்லுகிறோமே, தேவனுடைய சிநேகிதன் என்று மோசையை சொல்லுகிறோமே. காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய இருதயம் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. தேவனுடைய இருதயம் ஜனங்களை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும், அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும், தன் உக்கிரத்தை அவர்கள் மேல ஊற்றி அவர் எல்லாரும் அழியப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் கிடையாது, தேவனுடைய இருதயமும் கிடையாது, அது தேவனுடைய எண்ணமும் கிடையாது. ஆனா அந்த ஜனங்களுக்காக யாராவது தரப்பல நிற்பார்களா? அந்த ஜனங்களுக்காக யாராவது தரப்பல நிற்பார்களா? அந்த ஜனங்களுக்காக யாராவது தரப்பல நின்று மன்றாடினால் அந்த ஜபத்தை கேட்டு அவர்களுக்காக, அந்த ஜனங்களுக்காக நான் திறப்பில் வாயில நிற்கிற அவளுடைய முகத்துக்காவது நான் இறங்கி அந்த ஜனங்களுக்கு, அந்த தேசங்களுக்கு, அந்த பட்டணங்களுக்கு நான் இரக்கம் செய்வேனே என்பதுதான் தேவனுடைய தீர்மானம். இந்த தேவனுடைய தீர்மானம் அல்லது தேவனுடைய விருப்பம் அதுதான். அந்த விருப்பத்தை தான் இந்த
இந்த இடத்துல மோசே நிறைவேற்றி சொல்லுகிறார். என்னன்னா, அந்த ஜனங்களுக்கு மேலாக வைத்திருக்கிற அந்த உக்கிரத்தை நீர் எடுத்து போட்டு ஜனங்களுக்காக பரிதாபங்களோ. இரண்டாவது சொல்றார் பாருங்க, நீங்க ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு கூட செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து வானத்து நட்சத்திரத்தை போல அந்த ஜனங்களை நீ மாற்றும் என்று சொல்லி அவன் கெஞ்சி பிரார்த்திக்கிறான். அடுத்து சொல்றா பாருங்க, அந்த அப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்வீரானா அந்த ஜனங்களை நீர் மன்னித்தருளாவிட்டால் அவர்கள் இல்லாத அந்த ஜீவ புஸ்தகத்தினுடைய பெயர்ல என்னுடைய பெயரும் இருக்க வேண்டாம், என்னுடைய பெயரும் கிறுக்கி போடும் என்று சொல்லி தன்னையவே பணைய வைத்து ஜெபிக்கிறதான இந்த மோசையினுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் அங்கீகரித்தார். மோசையினுடைய ஜெபத்தை, ஏன்னா எல்லா மோசே நான் செய்ததுதான், அல்லது நான் செய்தது சரி, அல்லது நான் நிச்சயத்தை செய்வேன். ஏன்னா தேவன் ஒரு திட்டத்தை சொல்லிவிட்டார், அல்லது தேவன் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா தேவன் செய்ய நினைத்ததை ஒரு மனுஷனால தடுக்க முடியும். எப்ப தெரியுமா? தேவனுடைய இருதயத்தை விளங்கி கொண்டு ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிற பொழுது அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்றோம். ஆனால் தன்னுடைய ஜனங்களுக்காக, அது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும், தன்னுடைய ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு தன்னை கிரயம் பண்ணுகிறானோ, அல்லது ஒரு ஜனங்களுக்காக எந்த அளவுக்கு அந்த மனுஷன் தன்னையே ஒப்பு கொடுக்கிறானோ, அர்ப்பணிக்கிறானோ, அந்த மனுஷனை தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல அதனால்தான் மோசேயும் ஆபிரகாமையும் தேவனுடைய சிநேகிதர்கள் என்று சொல்றோம், தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்றோம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார், உங்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வேத வசனத்துல வாசிக்கிற பொழுது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஏன் இன்னைக்கு யாருமே இல்லையா? தரப்பட நின்று ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? யார் தெரியுமா தேவை? தேவனுடைய இருதயத்தை விளங்கி கொண்டு தன்னையவே பணைய வைத்து திறப்பிலே நின்று மன்றாடுகிற மனுஷனை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவனையும் காணேன் என்று சொல்றாரு. ஏனெனில் தன்னையவே பணைய வைத்து ஜெபிக்கிற எஸ்தரை போல, இந்த மோசையை போல, ஆபிரகாமை போல தன்னையவே பணைய வைத்து ஜெபிக்கிறவர்களை தான் கர்த்தர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த மனுஷனைத்தான் சொல்றாரு, திறப்பின் வாயில நிற்கிற ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொல்றாரு. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், இந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நான் அடிக்கடி சொல்லுகிறது போல தேவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கவில்லை, இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார். திறப்பிலே நின்று மன்றாடும்படியாய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏனெனில் இன்றைக்கு தேசத்துல தேவனுக்கு விரோதமான தேவனை கோபப்படுத்துகிற நிறைய காரியங்கள் இன்றைக்கு தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்றைய நாட்களில் தேவனுடைய உக்கிரம் பாருங்க தேசத்துல நிறைய ஜனங்களை வாரிக்கொண்டு போய்விட்டது. ஒரு பக்கம் இந்த கொரோனாவினால அழிவு வந்ததுன்னு நினைச்சு நிம்மதியா இருக்கிற, இந்த அதனுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இந்த நேரத்துல மறுபடியும் பாருங்க மழை சேதங்களினால இன்னைக்கு நிறைய ஜனங்கள் என்ன செய்யறாங்களா? அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் தீயினால ஜனங்கள் அழிக்கிறாங்க, ஒரு பக்கம் தண்ணீரினால ஜனங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா, தேசத்துக்கு மேல தேவனுடைய உக்கிர கோபம் எழும்பி இருக்கிறது. தேவனுடைய உச்சகட்ட கோபங்கள் தேசத்துக்கு மேலாக வந்து கொண்டிருக்கிறபடிதான் இத்தனை விபரீதங்கள், இத்தனை மரண ஓலங்கள் எல்லாம் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னார், தேவனுடைய அந்த உக்கிர கோபத்தினுடைய காரணம் என்னவென்று சொன்னார், தேவனுக்கு விரோதமான பகைகள், தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்புகள். நான் அடிக்கடி சொல்லுகிறது போல விக்கிரக ஆராதனை தேவனுக்கு அருவருப்பு. நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இந்த விக்கிரகத்தினுடைய ஆராதிப்பு அல்லது பாகாலுக்கு செலுத்தப்படுகிற அந்த பலிகள் நிமித்தம் தேவன்
உக்கர கோபம் கொண்டு கொண்டிருக்கிறார், உக்கர கோபம் கொண்டு கொண்டிருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிறுவர்கள் பாலிய பலாத்காரம். வாலிபர்கள் இன்றைக்கு பாருங்க, நிறைய வாலிபர்கள் ட்ரிங்க்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, ட்ரக்ஸுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, ஓரின சேர்க்கின்ற பாவங்களுக்கு இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் எல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமான சோதம் குமாரனுடைய பாவமே அந்த ஓரின சேர்க்கினுடைய பாவம். இந்த பாவம் எல்லாம் தேவனுக்கு விரோதமா, ஏனெனில் அந்த ஓரின சேர்க்கினுடைய பாவம் அந்த சோதம் குமாராவில் இருந்தது நிமித்தம் தான் தேவன் சோதம் குமாராவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். ஆனால் இன்றைக்கு தேசத்துல, நம்ம இந்திய தேசத்துல இந்த ஓரின சேர்க்கினுடைய பாவம் அதிகமா இருக்கிறது நிமித்தம் தேவன் இந்த இந்திய தேசத்துக்கு மேல கோபம் கொண்டிருக்கிறார். உலக தேசங்களுக்கு மேலாக தேவனுடைய உக்கிர கோபம் இருக்கிறது. ஆனால் இந்த உக்கிர கோபத்தை ஆற்றுகிற மனுஷனைத்தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏனெனில் அந்த உக்கிர கோபத்தின் நிமித்தமாக என்ன நடக்கிறதாம வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, உக்கிர கோபத்தின் நிமித்தம் தேசத்துல நம்ம என்ன நடக்கிறது என்று சொன்னால், எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிற பொழுது, தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான், மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான், இப்படி அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம், தேவனுக்கு விரோதமான கோபங்கள் எல்லாம், பாகாலுக்கு செய்யப்படுகிறதான ஆராதனைகள் எல்லாம் தேவனுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறபடினாலே தேவன் சொல்லுகிறாரே, இதையெல்லாம் நான் என்ன செய்வேன், கொள்ளை நோயினால, பட்டயத்தினால, பஞ்சத்தினால நான் என்ன செய்வேனா, என்னுடைய உக்கிரத்தை தீர்த்து கொள்வேன் என்று சொல்றாரு. என் உக்கிரத்தை தீர்த்து கொள்வேன் என்று சொன்னாரு. நீங்க வேதத்துல நீங்க வாசிக்கிற பொழுது இந்த எசேக்கியேல் முழுவதும் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய உக்கிரமும் இந்த தேசத்தின் மேல் இருக்கிறது, என் உக்கிரமும் இந்த தேசத்தின் மேல் இருக்கிறது, என் கோபம் இந்த தேசத்தின் மேல இருக்கிறது. ஆதலால் எசேக்கியேல வாசிக்கிற பொழுது, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல எல்லாம் நம்ம வாசிக்கிற பொழுது, எசேக்கியேல் திறப்புல நின்று ஜெபிக்கிறவனா இருக்கிறார். எசேக்கியேல் திறப்புல நின்று ஜெபிக்கிறவனா இருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் என்ன செய்யறாரா, பெருமூச்சு விட்டு அழுகிறவனுடைய நெற்றியிலே அடையாளம் போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரன், எசேக்கியேல் முழுவதும் வாசிப்பாருங்க. இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான கோபத்தை உண்டு பண்ணுகிற பாவங்கள் என்று, அல்லது தேவனுடைய உக்கிரத்தை ஊற்றும்படியான பாவம் எதெல்லாம் என்று சொல்லி இந்த எசேக்கியேல வாசிக்க முடியும். எசேக்கியேல் திறப்புல நின்று ஜெபிக்கிற மனுஷனாய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் அதற்குத்தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்குத்தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் திறப்புல நின்று ஜெபிக்கிறவர்களால் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வேதத்துல வாசிக்கிற பொழுது மோசே திறப்புல நின்று ஜெபித்தாரா. என்னாகமத்தின் புத்தகத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, என்னாகமம் 25:11 வேத வசனத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, பினேகாஸ் என்கிற மனுஷன் எழும்பி தேவனுடைய உக்கிரத்தை ஆற்றினான் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11 நம்ம வாசிக்கிற பொழுது பாருங்க, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவே பக்தி வைராக்கியம் காண்பதினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினேன். இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய ஸ்திரீகளோடு கூட அவர்கள் என்ன செய்யறாங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் சித்தீமிலே தங்கி இருக்கையில் மோவாபிய குமாரத்திகளோடு கூட அவர்கள் என்ன செய்தாங்க, வேசித்தனம் பண்ணினார்கள், அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள். அப்படி பண்ணினது நிமித்தம் தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலாக பற்றி எறிந்து கொண்டிருக்கிற பொழுது, ஒரு பினேகாஸ் அவன் என்ன செஞ்சானா, எழும்பி போய் அந்த விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்திரீகளையும் அந்த ஆண்களையும் ஈட்டியால் அவன் என்ன செஞ்சானா, அவன் குத்தி என்று வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். அவன் என்ன செஞ்சானா, ஈட்டியை எடுத்து அவர்களை குத்தினான், உருவ குத்தினானா. அந்த இடத்துல ரத்தம் சிந்தப்பட்ட உடனே தேவனுடைய கோபம் திரும்பினது, தேவனுடைய உக்கிர கோபம் திரும்பினது. இப்படித்தான் ஆண்டவர் தேசத்திலே இருக்கிறதான உக்கிர கோபத்தை திருப்புகிற பினேகாசுகளை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். எசேக்கியேலை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். மோசேயை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். எஸ்தர் ராஜாத்திகளை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதுதான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஜெபம். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தேவன் ஜனங்களுக்கு மேல் பரிதாபம் கொள்ளுகிறவர், ஜனங்களுக்காய் இரக்கம் செய்கிறவர், ஜனங்களை நேசிக்கிறவர், ஜனங்களுக்காய் மனதுருக்கமாய் இருக்கிறவர். ஏனெனில் மனித
மனிதன் தேவனுடைய சாயலினால் உண்டாக்கப்பட்டவன். அந்த தேவ சாயலினால் உண்டாக்கப்பட்ட மனிதன் அழிக்கப்படுகிறது தேவன் விரும்பவில்லை. அப்படியே தேவன் அழிக்கப்படணும்னு எழும்புகிற பொழுது ஒரு மனுஷன் திறப்பறை நின்று அந்த உக்கர கோபத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் உயர்த்தவும் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தருடைய செய்கைகளை காட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயோ எனக்கு தேசத்து குறித்த பாரமில்லையே, பட்டணத்து குறித்த பாரமில்லையே, ஆத்துமாக்களை குறித்த பாரமில்லையேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க சொல்லலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆபிரகாமை போல, மோசையை போல நீங்க அடிக்கடி 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 நீங்கள் தேவனோடு கூட நீங்க இருக்கிற பொழுது, அடிக்கடி தேவ பிரசன்னத்தில் நீங்க போகிற பொழுது, அல்லது தேவனோட நிறைய நேரங்கள் தேவனோட ஸ்பெண்ட் பண்ணுகிற பொழுது, நிறைய நேரங்கள் அவருடைய பாதத்துல காத்திருக்கிற பொழுது, நிறைய நேரம் அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பொழுது தேவனுடைய இருதயத்தை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லது தேவனுடைய இருதயத்துல இருக்கிறதான அந்த ஆத்தும பாரத்தை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். ஜனங்கள் தேவனை எப்படியெல்லாம் நேசிக்கிறார் என்பதை என்ன செய்ய முடியும்னா உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். அப்படி நீங்கள் தேவனுடைய பாதத்துல உட்கார 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 அவருடைய இருதயத்தை தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். அல்லது அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை தேவன் உங்களுக்குள்ள வைப்பார். அப்படி வைக்கிற பொழுது நீங்கள் நிச்சயமாலுமே திறப்பல் என்று ஜெபிக்கிறவர்களா, ஒரு ஜப வீராங்கனைகளாக அல்லது ஒரு ஜப வீரராக கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார். என் அன்பு சகோதரனே, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் இனி கர்த்தருடைய செய்கைகளை காண்பீர்கள் என்று சொன்னார். மோசே தேவனோடு கூட அடிக்கடி அடிக்கடி மலையில போய் போய் தேவனோடு கூட கிட்டத்தட்ட 40 நாள் என்று 2 முறை அவன் என்ன செஞ்சா தேவனோடு கூட இருந்து 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 தேவனுடைய இருதயத்தை மோசையினால விளங்கிக் கொள்ள முடிந்தது. தேவனுடைய இருதயம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறது. அதனால்தான் மோசே உபாகமத்துல சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. ஏன் தெரியுமா சொல்றாரு? மோசே தேவனோடு இருந்து 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 தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நேசிக்கிறார், அந்த ஜனங்களுக்காக எப்படி வைராக்கி கொள்கிறார், அந்த ஜனங்களுக்காக 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியடித்தாரே. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் காட்டுகிற அந்த வைராக்கியத்தை மோசையினால் விளங்கிக் கொள்ளப்பட்டபடியினால் தான் மோசே சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை என்று சொல்றார். காரணம் என்ன தெரியுமா? ஜனங்களுக்காக தேவன் எப்படி பரிதாபம் கொள்கிறார், ஜனங்களுக்காக எப்படி தேவன் மனதுருகுகிறார், ஜனங்களுக்காக எப்படி தேவன் வைராக்கியம் காண்பிக்கிறார். அந்நிய ஜனங்களுடைய இஷ்டங்களுக்கு, அந்த சத்துருக்குடைய இஷ்டங்களுக்கு தேவன் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறது இல்லை என்பதை மோசே விளங்கிக் கொண்டார். அதனால்தான் தேவனுடைய இருதயத்தை விளங்கிக் கொண்டு அந்த உக்கிர கோபத்தை மாற்றும்படியாக மோசே திறப்பில் நின்ற பொழுது கர்த்தர் மோசேயினுடைய ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் செய்ய இருந்த தீங்கை அவர் செய்யாமல் இருந்தார் என்று வேதத்துல வாசிக்க முடியும். அதே போலதான் நினைவே பட்டணத்தை தேவன் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். ஆனால் யோனாவின் மூலமாய் அந்த பட்டணத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் ரட்சிப்பை ஒரு பக்கம் கொடுத்து விட்டார். ஆனால் தேவனுடைய இருதயத்தை போல யோனாவினுடைய இருதயம் இல்லை என்பதற்காகத்தான் கடைசியில யோனாவினுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே முடிந்து விட்டது. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய இருதயத்தை போல யோனாவினுடைய இருதயம் இல்லை. ஆனா இன்றைக்கு கர்த்தர் திரும்பவும் சொல்றாருமா, தேவன் ஜனங்களை நேசிக்கிறார், பட்டணத்தை நேசிக்கிறார், தேசத்தை நேசிக்கிறாரே. அந்த தேசங்களுக்காய் பட்டணங்களுக்காக திறப்பல நின்று மன்றாடுகிற மனுஷனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும், அது நீயாகத்தான் மகளே இருக்க வேண்டும், அது நீயாகத்தான் மகனே இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, ஒருவேளை இப்படிப்பட்ட பாரம் எனக்கு இல்லையேன்னு சொன்னீங்கன்னா நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கிற பொழுது தேவனுடைய இருதயத்தை உங்களுக்குள்ள வைப்பார். இன்னும் நான் சொல்லணும்னா, சாமுவேலை குறித்து வாசிக்கிற பொழுது சாமுவேல் சிறு பிள்ளையா இருக்கிற பொழுது ஏழி குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தர் சாமுவேல்ட்ட வந்து பேசுறாரு. அந்த இடத்துல சாமுவேல் ஒரு ரியாக்ஷனும் பண்ணவே கிடையாது. ஆனா சாமுவேல் தேவனோடு இருந்து 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 தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை விளங்கி கொண்டபடியினால்தான் சவுலை ராஜாவாக்குறது எனக்கு மனஸ்தாபம் என்று சொல்லி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது சவுலை ராஜாவாக்குறது எனக்கு மனஸ்தாபம் என்று சொல்லும் பொழுது அதை கேட்டவுடனே சாமுவேல் ராம் முழுவதும் வேதனைப்பட்டானா, ராம் முழுவதும் அவன் அழுதான் என்று வேதத்துல வாசிக்க முடியும். என் அன்பு சகோதரனே, ஜனங்களுக்காக நீங்க திறப்பல நின்னீங்கன்னா, ஜனங்களுக்காக உங்களை கிரயம் பண்ணினீர்கள் என்றால், ஜனங்களுக்காக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், ஜனங்களுக்காக உங்களை நீங்கள்
அர்ப்பணிப்பீர்கள் என்றால் தேவன் அதில் மிகவும் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டவனுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே இறங்குவார். ஒன்று. இரண்டாவது, அந்த ஜனங்கள் மூலமாய் தேவன் தமது செய்கையை தேசத்துக்குள் வெளிப்படுத்துவார். ஒன்று, அந்த கர்த்தருடைய செய்கை அவனுக்கு வெளிப்படுத்துவார். இரண்டாவது, அவனை கொண்டு தேசத்துக்குள் கர்த்தருடைய செய்கையை வெளிப்படுத்துகிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஸ்காட்லாந்து தேசத்தை குறித்து ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸ்காட்லாந்து தேசம், அதாவது அதிகாலை 6 மணிக்கே அந்த ஸ்காட்லாந்து தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்கள் என்ன செய்வாங்களா, அதை குடிக்கும்படியா கடைக்கு, அந்த டாஸ்மார்க் கடைக்கு 6 மணிக்கு அவங்க போயிருவாங்களா. 6 மணிலிருந்து குடிப்பாங்களா. ஒரு சிலர் அங்கேயே படுத்து கிடப்பாங்க. ஏன்னா அங்கேயே எழுதி போட்டிருப்பாங்களா, நீங்கள் 1 ரூபாய்க்கு அளவுக்கு மீறியும் குடித்துக் கொள்ளலாம் என்று போட்டிருப்பாங்களா. 2 ரூபாய் குடிக்கிறவனுக்கு இங்கேயே உங்களுக்கு ஒரு வைக்கோல் மெத்தை கொடுக்கப்படும், நீங்கள் குடித்து விட்டு இங்கேயே படுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி, அப்படி குடிகாரர்களை அங்க மிகவும் என்ன செஞ்சாங்களா, என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க, உற்சாகப்படுத்திக் கொண்டு இருந்தனால அந்த ஸ்காட்லாந்து இருந்த நிறைய ஆண்கள் என்ன செஞ்சாங்க, குடிக்க அடிமையாகி விட்டார்கள். ஆனால் அந்த இடத்துலதான் ஜான் நாக்ஸ் என்கிற மனிதன் அவர் எழும்பினார். ஜான் நாக்ஸ் என்கிற மனுஷன் என்ன செய்தார், முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவனா, ஆண்டவரே நீர் எனக்கு ஸ்காட்லாந்தை தாரு, இல்லாவிட்டால் நான் சாகுறேன் என்று சொல்லி அந்த ஜான் நாக்ஸ் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். எல்லா ஆண்களுக்காய், பெண்களுக்காய், வாலிபர்களுக்காய், சிறுவர்களுக்காக அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அந்த ஜெபித்ததனுடைய விளைவு என்னவென்றால் எல்லா மதுபான கடைகளும் மூடப்பட்டது, எல்லா விபச்சார விடுதிகளும் மூடப்பட்டது. அவர் மூடப்பட்டது மாத்திரமல்ல, அவர் மரித்து 100 வருஷம் ஆகியும் அந்த டாஸ்மார்க் கடைகள், அந்த மதுபான கடைகளும் விபச்சார விடுதிகளும் திறக்கப்படவே இல்லை என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. ஏனெனில் ஜான் நாக்ஸ் ஜெபித்த அந்த திறப்பலில் நின்று ஜெபித்த ஜெபம் ஸ்காட்லாந்தை தாரும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தமாக தேவன் ஸ்காட்லாந்துக்கு அவர் என்ன செஞ்சாரா, ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் இருந்ததான எல்லா மதுபான கடைகளும் மூடப்பட்டது. இதே போலதான் வேல்ஸ் தேசத்தை குறித்து கேள்விப்படுகிற பொழுது, அதாவது வேல்ஸ் தேசம் மிகவும் ஒரு மோசமான ஒரு தேசமா இருந்தது, மிகவும் மோசம். அதாவது அந்த சரித்திரத்தில் வாசிக்கிற பொழுது சிறு பிள்ளைகள் எல்லாம் குப்பை தொட்டிக்குள்ள கிடப்பாங்க, சாக்கடைக்குள்ள கிடப்பாங்க, டாய்லெட்டுக்குள்ள கிடப்பாங்க, பார்க்குக்குள்ள கிடப்பாங்க சிறு பிள்ளைகள். அதாவது அப்பதான் பிரசவத்தை அந்த குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், தொப்புள் கொடிகள் கூட அறுக்கப்படாமல் ஆங்காங்கே வீசப்பட்டு கிடப்பார்களா, அவ்வளவு ஒரு நிலைமை அந்த இடத்துல இருந்ததா. அப்படிப்பட்ட ஒரு மிகவும் மோசமான நிலை. இதை போல நிறைய அரசாங்கத்தில் அந்த கொலைகள், கொள்ளைகள், இப்படி நிறைய நீதிமன்றங்கள், காவல்துறையை நிரம்பி வழிகிற அளவுக்கு, அந்த சிறைச்சாலைகளை நிரம்பி வழிகிற அளவுக்கு அவ்வளவு கொலை குற்றங்கள் இருந்ததா. அந்த நேரத்துலதான் ஈவன் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு மனுஷன், சேத் ஜோசுவா என்கிற அந்த மனுஷனுக்கு கீழாக இருந்து ஊழியம் பண்ணி கொண்டிருந்த பொழுதுதான் அந்த வேல்ஸ் தேசத்தை குறித்து பாரப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தர் சொன்னாரா, 1,00,000 ஆத்துமாக்களை நான் உனக்கு எங்க இந்த வேல்ஸ் தேசத்துல தருவேன், நீ இன்னும் ஜெபின்னு சொன்னாரா. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் சேர்த்து ஜோசுவாவுக்கு கீழாக ஊழியம் செய்து கொண்டிருந்த இந்த ஈவன் ராபர்ட்ஸ் 7 ஆண்டுகளுக்கு பின்பாக எழும்பி பிரசங்கிக்க ஆரம்பித்தாரா. அதற்கு பின்பு தேவன் அந்த ஈவன் ராபர்ட்ஸை கொண்டு பெரிய அற்புத அடையாளங்களை செய்தாரா. அதற்கு பின்பு தேவன் சொன்னபடியே 2 வருஷத்திலே 1,00,000 ஆத்துமாக்களை கொடுத்தாரா. அதற்கு பின்பு எழும்ப அநேக ஆத்துமாக்களை தேவன் ஈவன் ராபர்ட்ஸ் கொடுத்தார். அந்த வேல்ஸ் தேசத்துடைய எழுப்புதல் ஒரு சரித்திரம் படைத்த எழுப்புதலாய் மாறினது. யாரை கொண்டு செய்தார்? ஈவன் ராபர்ட்ஸை கொண்டு செய்தார். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆத்தும பாரம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உங்களுக்குள்ள அந்த ஆத்தும பாரம் வேணும். ஒருவேளை உங்களுக்கு அது இல்லை, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனோடு நீங்க உட்கார தேவனோடு கூட நீங்க ஐக்கியப்பட்டு இருக்க தேவனுடைய பாதத்துல வெகு நேரம் காத்திருக்கிற பொழுது அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு நிச்சயமானுமே, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதே தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப தேவனுடைய இருதயத்தை விளங்கி கொண்டு திறப்பல நின்று ஜபிக்கிற பொழுது இனி கர்த்தருடைய செய்கையை நீங்கள் காண்கிறவர்களாய் இருப்பீர்கள். நிச்சயமானுமே உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். நிச்சயமா
நாளுமே தேவன் உங்களை கொண்டு செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாமா? இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. மோசையை போல அப்படிப்பட்டவரை தான் ஆண்டவர் சிநேகிதன் என்று சொன்னார். ஆபிரகாமை சிநேகிதன் என்று சொன்னார். மோசையை சிநேகிதன் என்று சொன்னார். காரணம் என்ன சொல்லுமா? தேவனுடைய இருதயத்துல இருக்கிற அந்த ஆத்தும பாரங்களை விளங்கி கொண்டு ஜெபிக்கிற பொழுது தேவன் அப்படி நம்மையும் சிநேகிதன் சிநேகிதி என்று சொல்லுவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேளையில ஆண்டவரே அப்பா, இன்றைய நாளில எங்களோடு கூட பேசினீரே ஆண்டவரே. மோசையை குறித்து நிறைய காரியங்கள் எங்களோடு கூட பேசிக் கொண்டு வருகிறேன். மோசே தரப்பிலே நின்றான், தேவனுடைய உக்கிரத்தை மாற்றுகிறவனாய் இருந்தான் ஆண்டவரே. ஜனங்க மேலாக தேவனுக்கு இருந்த அந்த உக்கிர கோபத்தை மாற்றி ஜனங்களை ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தில் கானானை கொண்டு போய் சேர்த்த அந்த மோசைக்கு மேல இருந்த அந்த அபிஷேகம் எங்களை ஒவ்வொருவரும் மேலே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் உடைய அபிஷேக வல்லமை இயேசுவின் நாமத்திலே இறங்கி வருவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், திறப்பல நின்று நான் ஜெபிக்கணும், ஆத்துமாக்களுக்காக நான் கண்ணீர் விடணும்னு சொல்லி யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் ஆண்டவரே உடைய இருதயத்தை விளங்கிக் கொள்கிற அந்த இருதயத்தை அவர்களுக்குள் வைத்து தேசத்துக்காக திறப்பல நின்று ஜெபிக்கிற அபிஷேகத்தை நீர் அவர்கள் பேர்ல வைப்பீராக. யாரெல்லாம் அப்படி ஒப்பு கொடுத்து இருக்கிறார்களோ அவர்கள் இனி கர்த்தருடைய செய்கையை காணத்தக்கதா தேவனீர் அவர்களை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய செய்கையை இனி அவர்கள் காண்பார்களாக ஆண்டவரே அப்பா. இந்த 10 மாதங்களும் இவர்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் இந்த 11வது மாதத்திலிருந்து இனி இவர்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்களாக சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும்படி நடத்த ஆசீர்வதிப்பீராகப்பா. எல்லா சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாலுமே இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகுந்த பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்ததை நினைத்து கர்த்தரை நான் அதிகமாய் துதிக்கிறேன். ஒருவேளை இதற்கு முந்தின செய்திகள் எல்லாம் நீங்கள் கேட்க விரும்பினால் ஜாக்லின் ஜான்சன் என்ற பேஸ்புக்கிலும் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலிலும் போய் பாருங்கள். இதற்கு முந்தின செய்திகள் எல்லாம் நீங்கள் கேட்க முடியும். ஆசீர்வாதத்தை பெறுங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.